ஆடிப்பெருக்கு, ஆடி 18 இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. என்ன அப்டின்னா, இந்த 18 அப்டின்ற அந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பாரதத்தின் யுத்தம் நடந்த நாட்கள் 18. பாரதத்தின் அத்தியாயங்கள் 18. அது மட்டும் இல்லங்க, கீதையுடைய அத்தியாயமும் 18. 18 சித்தர்கள் ஐயப்பன தரிசிக்க போம்போது கூட 18 படி ஏறி போய் தான் நம்ம ஐயப்பன தரிசிக்கணும். 18 கணங்கள். புராணங்கள்ல சொல்லக்கூடிய 18 மகாபாரதத்துல குருச்சேத்திர போர்ல இறுதி நாளான 18வது நாள குறிக்குது. அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டுன இந்த நாள் தான் ஆடி 18 அப்படின்னும் சொல்றாங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு உதவக்கூடிய மண்ணுக்கும் நீருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. இவ்ளோ அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த 18 இந்த 18ஆம் பெருக்குல ஆடிப்பெருக்குல காவிரி தேவியை வழிபடுறது ரொம்பவுமே முக்கியங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் இந்த நாள்ல தாலி பெருக்கி போடுவாங்க. அப்படி இந்த நாள்ல தாலி பெருக்கி போடும்போது தன்னோட கணவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னும் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தாங்க ஆடிப்பெருக்கு. எளிமையான வழிபாடு தான். ஆனா அது அதிசக்தி நிறைந்த வழிபாடா இருக்கும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாம இறை வழிபாடு செய்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.